ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா சந்திரகலாவோட திட்டத்தால் ராஜராஜனை பெரிய ஒரு குற்றவாளியாக்கி கலச பூஜை நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் ராஜராஜனை சாமுண்டீஸ்வரியும் ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அவங்க பிள்ளைங்க எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை. அந்த நேரம் சந்திரகலாவுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், நாளைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சோடனே நான் துபாய் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள நேரில் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க சந்திரகலா நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இவங்க பேசுகிறத நம்ம ரேவதி கேட்டுடுறாங்க. ஏற்கனவே சித்தி மேலே இருக்க சந்தேகத்தால் சித்தியை ஃபாலோ பண்ணுறது தான் ரேவதியோட வேலையாக இருந்துச்சு. அதனால் இவங்க பேசுகிறத ரேவதி கேட்டுடுறாங்க. ஏற்கனவே அங்கே கார்த்திக்கும் மயிலும் பார்வதியோட ஹஸ்பண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவள் பணத்துக்காக எதனாலும் செய்வா சார்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவொடனே, அப்போ பணத்துக்காக தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு கிளம்பி வராங்க. ஹஸ்பண்டுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் அவளுக்கு எதுனாலும் நான் எதிராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. இங்கே சந்திரகலாவுக்கு ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சது தெரியலை. அதுக்கப்புறம் நேராக அவங்க மீட் பண்ண போகிறாங்க பார்வதியை. அப்போவும் பின்னாடியே நம்ம ரேவதி போய் அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அப்பா மேலே பழிய போடுறதுக்கு எல்லாமே காரணம் சித்தி தான். அவங்க ஹஸ்பண்டை கலச பூஜை நடத்த விடலைங்கிறதுக்காக சித்தி தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரிக்கு எடுத்து சொல்லி இந்த கலச பூஜை நடத்துறதுக்கு ரேவதி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது கார்த்திக்கு தெரிஞ்சால் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.